தாய்மொழியால் இங்கு கூடியுள்ள அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன். இன்று நம் பள்ளியின் நிறுவனர் அவர்களின் சிலை திறப்பு விழாவும் அத்துடன் ஆண்டு விழாவும் இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழலை அருளிய இறைவனை பணிவுடன் வணங்கி எனது வரவேற்புரையை மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறேன். கற்க கசடர உயர்ந்து விளங்கி நமது சிந்தனையாலும் செயலாலும் இந்நிகழ்வை சிறப்பிக்கும் நமது மாண்புமிகு முதன்மை விருந்தினர்கள், தலைமை தாங்கி நடத்த வருகை புரிந்துள்ள திரு க. பாஸ்கர், தாளாளர், வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி, கச்சனம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம் கலை நிகழ்ச்சிகளை முன்னிலை தாங்கி நடத்த வருகை புரிந்துள்ள திரு ராஜதுரை, உடற்கல்வி ஆசிரியர் ஓய்வு, அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு வெங்கடேசன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும் மற்றும் திரு ரவி, நன்னீலம் பேரூராட்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளி நிறுவனர் திரு ரத்தின சபாபதி அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்த திருமதி ஜெயா ரத்தின சபாபதி, மேனேஜிங் ட்ரஸ்டி, ஜெயா கல்வி அறக்கட்டளை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம் கலை நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துறை வழங்கும் திரு ரா. கணேசன், முதுநிலை வணிகவியல் ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மணிவண்ணன், தலைமை ஆசிரியர் காக்கலனி அவர்களையும் திரு ராஜேந்திரன், ஆசிரியர் ஓய்வு, சன்னாநல்லூர் அவர்களையும் திரு ராஜாஜி, பிஎஸ்என்எல் ஓய்வு, சன்னாநல்லூர் அவர்களையும் திரு கலியமூர்த்தி, வார்டு உறுப்பினர் அவர்களையும் ஆனந்த் பாண்டியன், பாத்திரக்கடை அவர்களையும் தமிழ் காவலன், தமிழ் ஆசிரியர், அரசு உதவி நிலைப்பள்ளி அடியக்கமங்கலம் அவர்களையும் ரத்னவேல் சுப்பிரமணியன், தாளாளர், ஐடியல் நர்சரி பள்ளி அவர்களையும் ராஜேந்திரன், உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும் முத்துகிருஷ்ணன், எஸ்எஸ் பில்டர்ஸ் முடிகொண்டான் அவர்களையும் திரு ச. குமரன், வணிகவியல் துறை பேராசிரியர், திருவிக அரசு கலைக்கல்லூரி அவர்களையும் திரு ம. கணேசன், உதவி பேராசிரியர், சாஸ்திரா பல்கலைக்கழகம் அவர்களையும் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கல்வியின் பெருமையை உலகறிய செய்த மாமுனிவர் திருவள்ளுவரின் வாக்கின் வழி அறிவை விதையாய் விதைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பெரும் மரமாக வளர்த்திடும் நம் பள்ளியின் பெருமைக்குரிய தாளாளர் அவர்களையும் திருமதி சக்தி தேவி அவர்களையும் அன்பும் மரியாதையும் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். குழந்தையின் முதல் ஆசிரியர்களாகவும் அன்பின் முதல் ஆதரவாகவும் வாழ்க்கையின் முதல் வழிகாட்டிகளாகவும் திகழும் நம் அன்பு பெற்றோர்களை எங்கள் பள்ளியின் சார்பில் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று தமிழின் பழமொழி சொல்வது போல் அறிவை விதையாய் விதைத்து ஒழுக்கத்தை நெஞ்சில் பதித்து மாணவர்களின் கனவுகளுக்கு இறக்கைகளை தரும் பெருமைக்குரியவர்களாம் நம் ஆசிரியர்கள். அறிவையும் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் மாணவர்களின் உள்ளங்களில் விதைத்து அவர்களை உயர்வின் பாதையில் நடத்தும் நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் இங்கு வருகை தந்துள்ள அல்காத்ரியா பள்ளி ஆசிரியர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். அறிவை தேடும் ஆர்வத்துடனும் திறமையை வெளிப்படுத்தும் தன்னம்பிக்கையுடனும் நாளைய உலகை உருவாக்கப் போகும் எதிர்காலத்தின் ஒளி விளக்குகளாக திகழும் நம் அன்பு மாணவ மாணவிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் நம் பள்ளியின் பெருமையை உயர்த்தும் முன்னாள் மாணவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வினிய மாலை பொழுதில் அன்பும் மகிழ்ச்சியும் ஒன்றிணைந்த இந்நன்னாளில் நம் பள்ளியின் ஆண்டு விழாவை நம் அனைவரின் அன்பும் ஆதரவும் ஆர்வமும் இணைந்து மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் சிலம்பம் ஆசிரியர் அவர்களுக்கும் யோகா ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு ஒளியமைத்து கொடுத்த அனைவரும் வருக வருக என கூறி வரவேற்கிறேன். கேமராமேன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பும் மரியாதையும் கலந்த இதயத்துடன் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து விருந்தினர்களையும் அன்பு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மகிழ்ச்சியுடன் இருகரம் கூப்பி வருக வருக என இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
காக்கலினுடைய தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். காமராஜர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து மற்றும் சிலையை திறந்து வைத்த இந்த அம்மையார் அவர்களையும் மற்றும் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள தலைவர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை துவங்குகிறேன். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். காமராஜரின் திருநாமம் போற்றும் கிராமப்புற குழந்தைகளும் தரமான கல்வி பெற்று தரணி போற்ற வாழ்ந்திட தக்கதோர் வழிகாட்டியவர் தந்தை ரத்தின சபாபதி அவர்கள். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து சிறமேற்கொண்டு சீரும் சிறப்புமாய் செயல்படுத்தி வரும் நண்பரின் குடும்பத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எழுத்தறிவித்தவன் இறைவன் அல்லவா? அப்பாவின் உருவச்சிலை அமைக்க வேண்டுமென்ற அன்றைய கனவு இன்று நிஜமானது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். அப்பா அவர் என்றும் நம்மோடு. போக்குவரத்து வசதி, கட்டிட வசதி, குடிநீர் வசதி, காற்றோட்டமான வகுப்பறை, விளையாட்டிற்கு மைதானம் என வசதிகள் நிறைந்த வடிவமைக்கப்பட்டு சுகாதாரமாய் இனிய இயற்கை சூழலோடு அமைந்துள்ளது இப்பள்ளி. ஆற்றலும் ஆளுமையும் நிறைந்த மாணவர்களை உருவாக்குவதை குறிக்கோளாய் கொண்டு செயல்படும் திறமை மிகு ஆசிரியர்களை கொண்டது இப்பள்ளி. நல்லொழுக்கம், சிறந்த கல்வியோடு உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதியும் பலமும் தரும் சதுரங்கம், சிலம்பம், யோகா போன்ற கல்வி இணை செயல்களும் கற்றுத்தரப்படுகிறது. பெற்றோருக்கு ஒன்று. பெற்ற குழந்தையை மற்ற குழந்தைகளோடு ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம். நம் குழந்தையை நம் குழந்தையாய் வளரட்டும். நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாய் வளர்ப்பதே நமது கடமை. இன்றைய பிள்ளைகள் வீடு திரும்பினால் அம்மாவை தேடாமல் ஆண்ட்ராய்டு போனை தேடுகின்றனர். அது உங்கள் நேரத்தை விழுங்கி அதற்கு நம்மை அடிமையாக்கும். ஆக்கப்பூர்வமானதற்கு அறிவியல் அவசியமாக மட்டும் பயன்படுத்துங்கள். கல்வி ஒன்றே களவாட முடியாத செல்வம். சென்ற இடமெல்லாம் சிறப்பு தரும் செல்வம். இத்தகைய செல்வத்தை சேர்க்கும் இனிய பருவம் இந்த இளமை பருவம். படியுங்கள், பார்வோற்ற வாழ்ந்திடுங்கள். வரலாற்றின் பக்கங்கள் உங்கள் சாதனைகளை பதிவிட காத்திருக்கின்றன. புதிய வரலாறு படைத்திடுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஹலோ. அடுத்ததாக ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் ஐயா ராஜதுரை அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வாழ்த்துரை வழங்கிய திரு மணிவண்ணன் சார் அவர்களுக்கு விழா தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக பிஎஸ்என்எல் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராஜாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காமராஜர் தொடக்கப்பள்ளி மற்றும் மழலையர் பள்ளியின் 18வது ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சிலை திறப்பு விழாவில் நான் கலந்து கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். ஏனென்றால் நானும் ஐயா அவர்களும் சிறந்த ஒரு குடும்ப நண்பர்களாக இருந்தோம். அவரை பற்றி சொல்வதென்றால் சிக்கனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய சொல்ல மனிதர் அவர். அவருக்கு பிறந்த பிள்ளைகள் அவர் நினைவு கூர்ந்து அவருக்கு சிலை வழியை வைத்ததில் நான் உள்ளார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல பிள்ளைகளை பெற்று நன்றாக வளர்த்து இந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்துள்ளார். அவர் கண்டிப்பாக சிலை வைப்பதில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளி
இந்த ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதில் நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். மழலையர் சிறந்த கல்வி பெற்று அந்த கல்விக்கு உறுதுணையாக பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கல்விதான் சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை ஐயப்பன் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார். அதை நன்றாக பயன்படுத்தி மேலும் மேலும் நீங்கள் கல்வி நன்றாக பயின்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டுகிறேன். அதோடு விளையாட்டு போட்டிகளிலும் சிறந்து விளங்குவதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சொந்த ஒரு சீரழி சிலம்பம், சதுரங்கம், இன்னும் யோகா ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். அவர் போட்டுக்கிட்டு இருப்பார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ இன்டீரியராக இங்கே உள்ளுவரைஞ்சிக்கிட்டு இவ்வளோ சிலம்பெல்லாம் பண்ணி வர்றது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். மேலும் மேலும் இப்பள்ளி சிறக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கிட்டத்தட்ட எனக்கு தந்தைக்கு சமமான நபர் இந்த ஐயா அவர்கள். அவர்களுக்கு விழா தலைவர் அவர்கள் பொன்னாடி போர்த்துவார்கள். அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா வெங்கடேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பெற்றோர்களையும் மற்றும் முன்னாள் மாணவர்களையும் பெற்றோர் ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்று என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி 18 ஆண்டுகளாகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். முதலில் இப்பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது வெறும் மூன்று மாணவர்கள் மட்டுமே சேர்ந்தனர். இன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவின் வளர்ச்சியும் பள்ளியின் வளர்ச்சியும் அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பள்ளி மேன்மேலும் வளர்ந்து இன்னும் பல மாணவர்கள், விஞ்ஞானத்தனமான மாணவர்களையும் அறிவு சார்ந்த மாணவர்களையும் உருவாக்கி இவ்வூருக்கு பெருமை சேர்த்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு விழா தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். பாருங்க. பெற்ற ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அருமை சான்றோர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, என் அருமை அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்பதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன காலகட்டத்தில் தான் கல்விக்கண் திறந்த காமராஜர்கள் சொன்னார், பள்ளி இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்படிப்பட்டனுடைய தலைவனுடைய பெயரில் இந்த பள்ளி இங்கே அமைய பெற்றதில் எல்லோரை காட்டிலும் ஒரு அதிகபட்ச மகிழ்ச்சி அடைவன் நான் ஒருவனாகத்தான் இருப்பேன் என்பதை நல்ல வேலையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த ஊருக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்ததில் அளவற்ற மகிழ்ச்சியை என் ஊர் மக்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த பள்ளி அன்றாடம் வருடம் ஒரு வளர்ச்சியை பெற்று சிறப்பு கொண்டு வருகிறதை நாங்கள் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நவீன உலகில் வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாம் நம்மளை பாழ்படுத்தக்கூடிய இந்த சூழலில் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பாக நம் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம், நல்லறி போன்றவற்றை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக அந்த பள்ளிக்கூடம் தான் மிஞ்சி இருக்கிறது. ஏனென்றால் வீட்டில் கூட இல்லை, வீட்டில் கூட அந்த சூழல் இல்லை. இன்னும் அந்த வேன் வராவிட்டால் காலையில் குழந்தையை கூட நாம் எழுப்பி விட மாட்டோம். நம்முடைய காலகட்டத்தில் விடியற் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கல்வி கற்பதற்கான சூழலில், பள்ளி செல்வதற்கான சூழலில் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சென்ற ஒரு காலகட்டம் எல்லாம் உண்டு. இன்றைக்கு அதுவும் இந்த மழலையர் லெவலில், அதாவது பிரைமரி ஸ்கூல் லெவலில் மட்டும்தான் குழந்தைகளை பண்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கமாக கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. நல்ல நெறியை போதிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பள்ளிக்கூடம் தான் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடம் நல்ல மாணவர்களை, தகுதியான மாணவர்களை உருவாக்குவதற்கான ஆசிரியர்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பள்ளிக்கூடம் மேலும் மேலும் சிறப்பாக வசதியை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடம் மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல ஒரு வளர்ச்சி, கிட்டத்தட்ட அது ஒரு மேல்நிலை பள்ளி, ஒரு கல்லூரி லெவல், இந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடம் வளர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் 1972 படிக்கும்போது இந்த சன்னாநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி நடுநிலை பள்ளியாக கிட்டத்தட்ட 12 ஆசிரியர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 450 குழந்தைகள் அந்த பள்ளியில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த பள்ளி தரம் உயர்வு பெற்று உயர்நிலை பள்ளியாக ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் வந்தது. ஆனால் ஆர்டர் வந்த பிறகு, அந்த உத்தரவு வந்த பிறகு உயர்நிலை பள்ளிக்கான இடம் தேர்வு செய்ய முடியவில்லை இந்த சன்னாநல்லூர் ஊரில். அந்த உத்தரவு கைமாறி போய் இன்றைக்கு ஆண்டிப்பந்தலில் அந்த இடம் கிடைத்த வாய்ப்பினால் அங்கே உயர்நிலை பள்ளியாக தகுதி பெற்று இன்றைக்கு அது மேல்நிலை பள்ளியாக உயர்ந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இன்றைக்கு சன்னாநல்லூர் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்றால், இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு, இங்கே 4 முனை சந்திப்பு உண்டு, ஒரு வங்கி, பெட்ரோல் பேங்க் உண்டு, ஒரு வங்கி, 2 வங்கி உண்டு, ஒரு தியேட்டர் கூட இருந்தது. அவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட நகர்ப்புற அமைப்பை போன்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இடம் கிடைக்காமல் போனதனுடைய விளைவு அந்த பள்ளி ஆண்டிப்பந்தல் கிட்டத்தட்ட நான் அப்பொழுது எல்லாம் மிக சிறிய ஊர். ஆனால் அந்த பள்ளி அங்கே துவங்கப்பட்ட பிறகு இன்றைக்கு சன்னாநல்லூரை விட ஒரு நகரமைப்பு கொண்ட ஊராக அந்த ஆண்டிப்பந்தல் என்று விளங்குகிறது. அதற்கு காரணம் அந்த ஊரில் அமையப்பெற்ற பள்ளிக்கூடம் மட்டும் என்கிறார். ஆக பள்ளியில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய வாக்கை தான் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். பள்ளிக்கூடத்திற்கு எங்களுடைய பெரிய ஆதரவு இந்த ஊர் மக்கள் சார்பாக எந்த நேரத்திலையும் நாங்கள் வழங்கி கௌரவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முதுநிலை வணிகவியல் ஆசிரியர் கணேசன் அவர்களை இங்க பாருங்க சார். சார் கேமரா பாருங்க சார். மரியாதை கணேசன் அவர்களை வாழ்த்துறை அன்போடு அழைக்கிறேன். காமராஜர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய 18வது ஆண்டு விழா மற்றும் இப்பள்ளியினுடைய நிறுவனர் அவர்களுடைய திருவுருவ சிலை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த மாலை வேளத்தில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உருவச்சிலை இந்த நிறுவனர் ஒரு ஆசிரியர், அவருடைய நினைவாக ஒரு பள்ளியை எழுப்ப வேண்டும் என்று அவருடைய மகனானவரை எழுப்பி அந்த இடத்திலே அவருடைய சிலையை திறந்து அவருக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் அவர் பெற்றெடுத்த மகனை மிகவும் நம்ம மகிழ்வோடு வரவேற்கிறோம். அடுத்தது இப்பள்ளியில் நிறைய வசதிகளுடன் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பாடங்களும் மற்றும் துணை செயல்பாடுகள்லாம் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கெல்லாம் கற்பித்து வருகிறார்கள். மாணவ செல்வங்கள் அதையெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும். அதற்கு உறுதுணையாக பெற்றோர்களும் அவர்களுக்கு இருந்து இந்த பள்ளியை மேலும் மேலும் சிறக்க நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். அத்துடன் இந்த பள்ளி மேலும் வளர எல்லாவல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு கணேசன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. பாருங்க சார், கேமரா பாருங்க. மிகு பெற்றோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த மாணவர்களுக்கும் இனிதான மாலை வந்தனங்கள். எல்லோருடைய கனவும் தன் பிள்ளை மிகப்பெரிய மனிதனாக வர வேண்டும், ஊரினுடைய அடையாளமாக மாற வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. அந்த நிலையில் தன் தந்தையினுடைய கனவை நிறைவேற்றிய நமது பள்ளியினுடைய தாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக என வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி.
அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய தமிழாசிரியர் திரு தமிழ்காவலன் அவர்கள். பல்வேறு விஷயங்களில் எனக்கு வந்து பள்ளியில் உதவியாக இருக்கிறவங்க, மிகச்சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சார் ஒரு நிமிஷம் சார், கேமரா பாருங்க. சாம்பியன் பள்ளியினுடைய தாளாளர் வெங்கடேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன். காமராஜர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் 15ஆம் ஆண்டின் நிறைவு விழா 19ஆம் ஆண்டின் துவக்க விழாவாக வருகை புரிந்துள்ள மதிப்பும் மரியாதையும் மிக்க உள்ள பெற்றோர்களையும் பாசத்துக்குரிய மாணவ செல்வங்களையும் மாணவர்களை வாழ்த்த வருகை புரிந்துள்ள சான்றோர்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மிக சிறப்பாக ஆசிரியர் பணியை செய்து கொண்டுள்ள இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்துகின்றேன். இன்று நடைபெற்ற சிலை திறப்பு விழா என்பது ஐயாவின் கனவு. தன்னுடைய வாழ்நாளில் ஆசிரியராக பணிபுரிந்து தன்னுடைய மறைவிற்கு பிறகும் தன்னுடைய கண்ணோட்டத்திலாலும் அவருடைய ஆத்மாவாலையும் தங்களை புதிய மாணவ செல்வங்களையும் சமூகத்தின் சிறந்த நல்லவர்களாயும் கொண்டு வருவதற்கு வாசலிலேயே அமர்ந்து தங்களை வழிகாட்டி கொண்டிருந்தார்கள் என்ற மகிழ்ச்சியுடனும் இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி, அவர்களின் சிறந்த செயல்பாடுகள், கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளில் தங்களுடைய திறமையை நிரூபிக்க உள்ளார்கள். அவர்களை கண்டுகளித்து அவர்களை வாழ்த்துவதற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி. எனது நெருங்கிய நண்பர், உறவினர், அண்ணன் திரு ராஜேந்திரன் உயர்கல்வி இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பள்ளியினுடைய ஆண்டு விழா மற்றும் சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பசங்களோட ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம ஈவெண்ட்டெல்லாம் எப்போ பார்க்கறதுன்னு வருத்தப்படாமல் இருக்கா. 2 நிமிஷம் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம டெக்னாலஜி அல்லது ஃபோன் இல்லாமல் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபோனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பேரண்ட் ஆகிய உங்களிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். உங்களது குழந்தைகளிடத்தில் மொபைல் ஃபோனை சரியான விதத்தில் சரியான அளவுகளில் பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுங்கள். 5வது வரைக்கும் படிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல உடல் தகுதியை தெரியப்படுத்துங்கள், பழகிவிடுங்கள். அதை இப்போ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் காலத்தில் அவங்க படித்து முடிச்சப்ப பார்த்தீங்கன்னா படித்து முடித்தவொடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்திருக்கும். அவங்க நேராக போய் ஜாபில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வேலையை தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் +1 முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் 6வது போகும்போது அந்த குழந்தை என்னவாகணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் செய்யணும். நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை வச்சு முதல்ல உங்கள் குழந்தைக்கு என்ன வேலைக்கு போகணும் அல்லது அவர் என்ன பண்ண போகிறார் படித்து முடிச்சுட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானம் செய்யுங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 6வது படிக்க துவங்கும் போது. சரியா? இப்போ என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு +2 முடித்த உடனே எல்லா பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தேடி பிடிச்சி ஒரு நல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் சேர்த்து விட்டுறாங்க. கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை பற்றி யோசிக்கிறாங்க அல்லது அந்த படித்த கோர்ஸுக்கு என்ன வேலை கிடைக்குங்கிறத தேடுறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் என்ன வாங்கணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். 2வது அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அல்லது என்ன கோர்ஸ் படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் 6வதுலேயே தீர்மானம் செஞ்சிடணும். அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இப்போ 2வது என்ன கோர்ஸ், 3வதாக தான் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும் அல்லது எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் செய்யணும். அப்படி போனீங்கன்னா கரெக்டாக டிகிரி படித்து முடித்ததும் அல்லது நீங்கள் என்ன படித்தையோ அந்த இது படித்து முடித்ததும் நீங்கள் அந்த வேலையை என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே
ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால அந்த நல்லொழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள், வீட்டில் பெரியவர்களை மதித்தல், இந்த மாதிரியான விஷயங்களை 5வது வரைக்கும் சொல்லிக் கொடுங்க. 6வதுலேருந்து அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் கரியருக்கான அந்த இதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதில் முதல் கடமை பையன் படிச்சுட்டான் அல்லது பையனை படிக்க வச்சு அவன் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துடாதீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு அதை தீர்மானம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 2வது கோர்ஸு, 3வது காலேஜ். அந்த வகையில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை செல்வங்கள் நல்ல விதத்தில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பை அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பளித்த பள்ளியுடைய தாளாளர் அருமை நண்பர் திரு ஐயப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆண்டோர் பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய நண்பர் திரு கணேசன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டாகணும். இந்த பள்ளியை வந்து 2008 நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். நான், இங்கே இருக்கிற பேராசிரியர் கணேசன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து இப்போதைக்கு தருமபுரம் கல்லூரியில் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த வகையில் என்னுடைய பார்ட்னர் திரு கணேசன் அவர்களுக்கு, ஏன்னா 2008 அவர் பார்ட்னராக இருந்தப்போ கூட ஒரு ஆண்டு விழா கூட அவர் அட்டன் பண்ணதில்லை. இப்போ தான் முதல் ஆண்டு விழா அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹலோ. பிஎஸ்என்எல் ஓய்வு பெற்ற ராஜாஜி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் உட்பட மேடையில் அமைத்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருடைய உறவினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாருமே பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசிக்கல. இந்த வருஷம் இந்த கல்வியில் இந்த பள்ளியூரில் வந்து ஒரு விழா நடக்குது. இந்த விழா யாருக்காக நடக்குது அதுதான் ஒரு கேள்வி. இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக நடக்குது. அந்த மாணவர்கள் சந்தோஷமாக கடைசியில் பள்ளியில் முடித்து சந்தோஷமாக செல்ல வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து மாணவர்களை சந்தோஷப்படுத்தி ஆடல் பாடல் செய்து அவர் குஷியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இதோட முடியும். ஆனால் பள்ளி வாழ்க்கை அல்லது பள்ளி படிப்பு என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கும். மாணவர்கள் இங்கே படிக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையாளர்கள் இருக்கிறார்கள் என்பது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியும். ஒரு ஆசிரியர் இந்த பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். ஒரு தாய் வீட்டில் ஆசிரியராக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்ற தாய் தகப்பனும் இன்றைக்கு இருக்கின்ற எல்லாருமே படித்தவர்களாக இருக்கார்கள். அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு, வீட்டில் வருகின்ற குழந்தைகளுக்கு நல்ல முறை குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். பள்ளியில் மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மட்டுமே கூடாது. பள்ளியில் வந்து முழுக்க இருக்கிறாங்க. சொல்லுவாங்க சில பேர், பொழுதடிக்க பள்ளியில் தானே இருக்கிறாங்க, அதோட என்ன இருக்காங்க. பள்ளியில் படிக்கிற மாணவர்களை விட வீட்டில் படிக்கிற தாய் தாப்ப சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்க பிள்ளைங்க. ஆக அது வந்து முக்கியம். பிள்ளைங்களை வந்து வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியம். அதனால இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இதுவரை இந்த பள்ளி தொடங்கி இங்கே வந்து வந்ததிலிருந்து இந்த கல்லூரி சார்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, வர வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல இருந்தபடி உயர்ந்த ஒரு உயர்நிலை பள்ளியாக ஆனால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே என்று அவர் நிறைய இடத்துல அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஒரே ஒரு விஷயம், வாசலில் வந்து சாரோட தகப்பனாருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார். நான் சாகர்கிட்ட கேட்டேன், ஒரு செலவு முடிச்சுக்கிறேன். எல்லாரும் அங்கங்கே வந்து தாய்க்கு தான் செலவு வைப்பாங்க. சார்ட்டு சொன்ன, சார் என்ன சார் நீங்கள் தந்தைக்கு சிலை வச்சிருக்கிறேன்னு. அது ஒன்றும் சொல்லலை, அப்படியே நிறுத்திக்கிட்டாரு. அது ஆனால் என் மனசில் தோணுது, ஒரு தகப்பனோ ஒரு தாயோ இந்த உலகத்தில் நாம் முதலில் இந்த உலகத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைச்சது இந்த தாய். இந்த தாய் இந்த தகப்பனும் தான். அதற்கு அப்புறம் தான் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள். நாமளை படைச்சு இந்த உலகத்துக்கு வரல, நம்ம தாய் தாப்பதான் நம்ம படைச்சு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம தாய் தாப்பனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், இதோ அதற்கு நன்றி செய்யணும் அல்லவா. அந்த முறையில சாரோட தகப்பன தந்தை வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதா சொல்கிறார்கள். எனக்கு தெளிப்புதான் தெரிஞ்சலாம். ஆக அவர் ஒரு ஆசிரியராக இருந்தால் அவருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆசிரியரை அவருடன் பிறந்த மகன் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகம் பண்ற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். அந்த தகப்பன் அவர் தான் இதற்கு உதாரணம்.
ஆக அவருக்கு ஒரு சிலை வைப்பது நான் பெருமை வருகிறேன் என்று சொல்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சில பள்ளியெல்லாம் பள்ளியில் சொல்லுவாங்க, வச்சிருப்பாங்க சரஸ்வதி சிலை வச்சிருப்பாங்க, பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க, நிறைய தெய்வத்தோட சிலை வச்சிருப்பாங்க. அது ஆனா இந்த பள்ளியில் தான், இந்த பள்ளியில் ஒரு பள்ளியினுடைய தாளாருடைய தகப்பனார் சிலை இருப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நானும் ஒரு தகப்பன் என்ற முறையிலே சந்தோஷம் அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு ராஜாஜி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சார் இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து இங்கே பள்ளி அமைந்ததிலிருந்து திரு ராஜேந்திரன் ஆசிரியர் அவர்களும் திரு ராஜாஜி அவர்களும் எனக்கு வந்து நிறைய விதத்தில் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பாங்க பள்ளி எப்படி போயிட்டுருக்கு, இன்னும் எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ராஜாஜி சார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய தந்தை தாய் இவங்க 2 பேரும் தான் காரணம். எங்கள் அப்பாட்ட இருந்து ஒரு நல்ல விஷயமும் எங்கள் அம்மாட்ட இருந்து ஒரு நல்ல விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3வது படிக்கும் பொழுதே எனக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினது என்னுடைய தாயார். வீட்டில் அம்புலி மாமா, கோகுலம் அந்த மாதிரியான சின்ன சின்ன புத்தகங்கள் வந்து வாங்குவாங்க. அதை படிக்கிறதுக்கு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒரு போட்டியே நடக்கும், யார் அந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்களுக்கு மேலே நான் வச்சுருக்கேன், வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் பெருமையாகவே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே மேடையில் கூட குறிப்பிட்டாங்க, இன்றைக்கி வந்து புத்தகம் படிக்கிற பழக்கங்கள் இல்லை, செல்ஃபோனுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வரணும், அது என்னுடைய தாயார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் மிகச்சரியாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நேரம்னா அந்த நேரத்தை வந்து ரொம்ப துல்லியமாக கடைபிடிப்பாங்க. இத்தனை மணிக்கு சாப்பிடணும், அத்தனை மணிக்கு சாப்பிடணும், அத்தனை மணிக்கு படுத்துடணும், குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான சில நல்ல பழக்கங்களை, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் நம்மளுடைய ரோல் மாடல். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம் என்னென்னா தப்பு செய்கிறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைகளும் சரியான பாதையில் வளருவாங்க அப்படிங்கிறத தெரிவித்து நன்றி தெரிவித்து நிறைவேற்றுகிறேன். காமராஜர் மகளிர் மற்றும் தொடக்கப்பள்ளியுடைய 18வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் இந்த மாலை வேளையிலே வணங்கி, இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்று, இன்றைய தினம் இந்த எனது இனிய நண்பர் ஐயப்பன் அவர்களுடைய தந்தையும் இப்பள்ளியுடைய நிறுவனருமான ஐயா ரத்ன சபாபதி அவருடைய திருவுருவச் சிலை திறப்பு மற்றும் இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அவையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அதற்கேற்ப இந்த சன்னாநல்லூர் பகுதியிலே ஒரு சிறப்பான மழலையர் பள்ளியை துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு விழாவும், இந்த மழலையர் கல்வி என்பது ஒரு கட்டிடத்திற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல இந்த மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி என்பது ஒரு சிறந்த பள்ளியில் இந்த மாணவர்கள் படித்து தங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை சிறப்பானதாக அமைத்துக் கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் சிறந்த ஒரு வல்லுநராகவோ, பெற்றோர்கள் நினைக்கும் எதிர்காலத்தில் என் மகன் என்னவாக ஆக வேண்டும் என்பதற்கு அடிகோல்கின்ற இந்த நிலை இந்த தொடக்க கல்வியில் உள்ளது. அந்த வகையிலே இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்த பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்பள்ளியுடைய
தாளாளர், உங்களுக்கெல்லாம் நான் சென்ற ஆண்டு கூட சொன்னேன், ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு சிறந்த கல்வியாளர் மட்டுமல்ல, ஆசிரியர், பயிற்றுனர், இப்படி அவரை பன்முகத்தன்மையோடு நாங்கள் பார்க்கின்றோம். மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை எண்ணூற்றான் கொள் என்னும் சொல் என்று திருக்குறள் சொல்கின்றது. இந்த மகன், அதாவது இப்பள்ளியுடைய தாளாளர், இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் அவரை பார்த்து இவருடைய தந்தை என்ன புண்ணியம் செய்தாரோ இவரை பெற்றெடுத்து இன்றைக்கு இந்த சன்னாநல்லூர் பகுதி மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவரை இங்கே நமக்கெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்து அவரை ஒரு சிறந்தவராக்கி இங்கே அர்ப்பணித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய சார்பாகவும், பெற்றோர்களுடைய சார்பாகவும், உற்றார்களுடைய சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வினுடைய தலைவர் கச்சனம் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு எனது தந்தையினுடைய நண்பர் திரு ராஜதுரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அப்படியே பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்த என்னுடைய நண்பர் திருவிக அரசு கலைகளினுடைய வணிகவியல் துறை பேராசிரியர் திரு குமரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததா நான் என்னுடைய 2 இடங்களில் பள்ளி நடத்திட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற பெற்றோர்கள்லேருந்து என்னுடைய நண்பர்கள் வரைக்கும் அனைவருக்கும் தெரியும். இங்கே சன்னாநல்லூரில் காமராஜர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, அடிக்கமங்கலத்தில் அல்காதிரியா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, இந்த பள்ளிகளை நான் தொடங்குறதுக்கு உறுதுணையாக இருந்து நான் இதை ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப யோசித்தப்ப உங்களுக்கு எந்த விதமான உதவி வேணுனாலும் கேளுங்க அப்படிங்கிறத சொல்லி பள்ளி தொடங்குறதுக்கு உதவியாக இருந்து இன்னைக்கு நான் இந்த மேடையில் ஒரு தாளாளராக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமான அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அப்படியே பாருங்க. அடுத்ததாக ஆண்டறிக்கை. யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையாங் கல்லாதவாறு. கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். அறம், ஒழுக்கம், கல்வி, அன்பு ஆகிய உயரிய வாழ்வியல் நெறிகளை உலகறிய போதிக்கும் திருக்குறள் என்னும் மாமரையை அருளிய திருவள்ளுவர் அவர்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்ற அன்பின் உயர்வை எடுத்துரைப்பது போல் இன்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், நம் பள்ளி தாளாளர், பெற்றோர்கள், என் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை நம் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல் நம் பள்ளியில் படிக்க படிக்க அறிவும் அறிவுடன் சேர்ந்து ஒழுக்கமும் வளரும். 2025-26ஆம் ஆண்டில் நம் பள்ளியின் வளர்ச்சிகளையும் செயல் திட்டங்களையும் ஆண்டறிக்கையாக தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பள்ளியின் தொடக்கம். கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்ற
உயர்ந்த நோக்கத்துடன் நம் காமராஜர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மறைந்த தாளாளர் திரு ரத்ன சபாபதி அவர்களால் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கல்வி மூலம் மாணவர்கள் நல்ல அறிவும் நற்பண்புகளும் பெற வேண்டும் என்பதே இப்பள்ளியின் அடிப்படை குறிக்கோள் ஆகும். பள்ளியின் அமைப்பு. நம் பள்ளியில் விசாலமான மற்றும் காற்றோட்டமான வகுப்பறைகள் உள்ளன. மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள நூலக வசதியும் சிறப்பாக உள்ளது. தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுகாதாரமான கழிப்பறை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பள்ளி வளாகம் முழுதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. பயிற்சி வகுப்புகள். நம் பள்ளியில் கல்வியுடன் சேர்ந்து மாணவர்களின் உடல் மற்றும் மூளை சுறுசுறுப்புகளுக்காக பல்வேறு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் தைரியம், ஒழுக்கம் மற்றும் உடல் தகுதியை மேம்படுத்தும் நோக்கில் நம் பாரம்பரிய கலையான சிலம்பம் பயிற்சி வழங்கப்படுகிறது. இது உடல் வலிமையையும் நம் பண்பாட்டு மரபை மதிக்கும் உணர்வையும் மாணவர்களிடையே வளர்க்கிறது. மாணவர்களின் மன அமைதி, ஒருமைப்பாடு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய யோகா பயிற்சி முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களின் ஆழ்ந்த சிந்தனை திறன், திட்டமிடும் திறன் மற்றும் தீர்மானிக்கும் திறனை வளர்க்க சதுரங்க பயிற்சி வழங்கப்படுகிறது. இவ்வாறான பயிற்சிகள் நம் மாணவர்களின் கல்வியிலும் உடல் நலத்திலும் சிறந்தவர்களாக உருவாக்குகின்றன. மேற்கண்ட சிலம்பம், யோகா, சதுரங்க பயிற்சிகள் அனைத்தும் எவ்வித கட்டணமும் இல்லாமல் நம் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. போட்டிகளும் பரிசுகளும். முதலாவதாக சதுரங்க போட்டி. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் ரோஹித் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். ஜூலை 10ஆம் தேதி நடைபெற்ற வட்டார அளவிலான செஸ் போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ரோஹித் முதலிடமும், யஷ்வந்த் கிருஷ்ணன் மற்றும் இனியா 2ஆம் இடமும், ஹர்ஷிதா 3ஆம் இடமும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளனர். டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ரோஹித் முதலிடமும், மேத்ரி கிளாடியஸ் 4ஆம் இடமும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் ரோஹித் 14வது இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். மார்ச் 1ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் நம் பள்ளி மாணவர் ரோஹித் 5ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். அடுத்ததாக சிலம்பம். இவ்வாண்டு ஜனவரி 4ஆம் தேதி மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நம் பள்ளியின் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்று ரோஹித், கிஷாந்தினி, யாதேஷ் மற்றும் மேத்ரி கிளாடியஸ் முதலிடத்தையும், இனியா மற்றும் ஹர்ஷிதா 2ஆம் இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் நம் பள்ளியின் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் யஷ்வந்த் கிருஷ்ணன் முதலிடமும், முகேஷ் 2ஆம் இடமும், ஹர்ஷிதா 3ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்த அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2025-26ஆம் கல்வியாண்டில் நம் பள்ளியில் நடைபெற்ற விழாக்கள். 2/7/2025 எல்லோ டே செலிப்ரேஷன். மாணவர்களிடையே உற்சாகம் மற்றும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் நோக்கில் மஞ்சள் நிற கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மஞ்சள் நிற உடை அணிந்து வந்தனர். மேலும் மாணவர்களிடையே பாடல்கள், பேச்சு போட்டிகள் மற்றும் சிறு செயல்பாடுகள் என அந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். 15/7/2025 கல்வி வளர்ச்சி நாள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். இந்நாளை முன்னிட்டு நம் பள்ளியில் காமராஜர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு பேச்சு, கவிதை மற்றும் பாடல் போட்டிகள் நடத்தப்பட்டன. 15/8/2025 79வது சுதந்திர தின விழா. எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தையும் போராட்டத்தையும் நினைவூட்டும் வகையில்
நம் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்நாளில் நன்னிலம் பேரூராட்சியை சார்ந்த திரு ரவி அவர்கள் கொடியேற்றி வைத்து விழாவை சிறப்பித்தார்கள். மேலும் திரு ரவி மற்றும் அவரது குடும்பத்தினர் நம் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் ஆகிய பரிசுகளை அளித்து சிறப்பித்தனர். இவ்விழாவில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் பேச்சு, கவிதை மற்றும் நடன போட்டிகளில் பங்கேற்று அவ்விழாவினை சிறப்பித்தனர்கள். 14/11/2025 குழந்தைகள் தின விழா. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா நம் பள்ளியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு பேச்சு, கவிதை, பாடல் மற்றும் மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக பங்கேற்று குழந்தைகள் தின விழாவை விமர்சையாக கொண்டாடினர். விளையாட்டு விழா. பிப்ரவரி 4 முதல் 11 வரை நம் பள்ளியில் விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் வகுப்பு வாரியாக நடத்தப்பட்டு பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. குடியரசு தின விழா 26/1/2026 அன்று நம் பள்ளியில் 77வது குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழா தேசிய கொடி ஏற்றுதலுடன் தொடங்கியது. மாணவர்கள் தேசப்பற்று பற்றிய பேச்சு, கவிதை மற்றும் மாறுவேட போட்டிகளில் பங்கேற்று குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தை நம்மிடையே உணர்த்தினர். சர்க்கஸ் நிகழ்ச்சி. நம் பள்ளியில் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியும் புதுமையான அனுபவமும் அளிக்கும் வகையில் சர்க்கஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். குடற்புழு நீக்க மாத்திரை. மாணவர்களின் உடல் நலனை பாதுகாப்பது நம் பள்ளியின் முக்கிய கடமைகளும் ஒன்றாகும். அதன் பகுதியாக அரசின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. ஹைஃபை பேரண்ட் ஆப். தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நம் பள்ளியில் ஹைஃபை பேரண்ட் ஆப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த செயலியின் மூலம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பான தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. மாணவர்களின் வருகை பதிவேடு, வீட்டு பாடங்கள், அறிவிப்புகள், முக்கிய தகவல்கள், தேர்வு தரவரிசை அட்டை மற்றும் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் புகைப்படங்கள் என அனைத்தும் இச்செயலின் மூலம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. கிராஜுவேஷன் டே. பட்டமேற்பு விழா. நம் பள்ளியில் வரும் ஏப்ரல் மாதத்தில் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆரம்ப கல்வியை வெற்றிகரமாக முடித்து அடுத்த கட்டமான தொடக்கப்பள்ளி கல்விக்கு செல்லும் யூகேஜி மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனர் சிலை திறப்பு மற்றும் 18வது ஆண்டு விழா. நம் பள்ளியின் வளர்ச்சி பயணத்தில் ஒளிவிளக்காய் வழிகாட்டிய நம் பள்ளி நிறுவனர் மறைந்த தாளாளர் திரு ரத்ன சபாபதி அவர்களின் அர்ப்பணிப்பையும் சேவையையும் நினைவு கூர்ந்து அவர்களின் திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவினை தொடர்ந்து நம் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவும் நம் பள்ளியின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் சிறப்பாக தொடங்கவிருக்கிறது. நன்றி. நம் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இந்த வார்டனுடைய உறுப்பினர் திரு கலியமூர்த்தி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. பெற்றோர்கள் அனைவரும் அங்கே வராண்டால் இல்லாமல் மேடைக்கு முன்னாடி வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.